அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இன்னைக்கு எப்படிங்க மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் கிரீன் கலர், அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு 1200 பாயிண்ட்ஸ், நிஃப்டி ஒரு 392 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஃபின் நிஃப்டி, நிஃப்டி மிட் கேப், சென்செக்ஸ் எல்லாமே ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, இறங்குறப்ப எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குமோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேமர் கேண்டல்ல க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் செல்லிங்ல இருந்தது, இப்போ என்ன திடீர்னு கேப் அப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஈவினிங் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது ஈரான் வாரம் நாங்கள் 5 நாள் நிறுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருந்தாரு. இந்த நியூஸ் எதுக்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷயத்துக்காக இருக்கலாம். ஒன்று ஆயில் பிரைஸ் $100 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பேங்க் ஆஃப் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கீழே இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மொஸ்தபா காமனி அவர் ஈரானோட தலைவர் சண்டே ஒரு அறிக்கை விட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த வாரில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது ரிலீஜியஸ் பேசிக்ஸ்லாம் சொல்லியிருந்தாரு. எப்பவுமே ஒரு வார் நாட்டுக்கு சண்டை நடக்கிறப்ப ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ரிலீஜியஸ் உள்ளார கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையே வேற மாதிரி போயிடும். அது எல்லா நாடு தலைவர்களுக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சீஸ்ஃபயர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணவொடனே ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்க யார் கூட உட்காந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு இவர் பேர் சொல்லணும்ல, இந்த மாதிரி ஈரான் தலைவர் கூட உட்காந்து பேச போறேன், இல்லைன்னா அங்க ஃபாரின் மினிஸ்டர் கூட உட்காந்து பேச போறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. அதெல்லாம் எதுவுமே சொல்லாம அங்க ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாரு, அவர் அன்பானவர், பண்பானவர், நானும் அவரும் தான் பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐயா, நீ பேச போறது சரி, யார் கூட பேச போற, அவர் பேரையாச்சும் சொல்லு அப்படின்னா, அதெல்லாம் நாங்க சஸ்பென்ஸ் ஆகலாம், இப்ப சொல்ல மாட்டோம், ஏன்னா அவன் உயிரோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி சொன்ன உடனே அங்கிருந்து ஈரான் சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வருது, யாரு கூடயும் பேச எங்க அதாவது இங்க இருக்கிற தலைவர்கள் யாருமே ட்ரம்ப் கூட பேசுறதுக்கு பிரியப்படல, இதெல்லாம் சும்மா அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உடனே பாத்தீங்க அப்படின்னா அதை ஆப்போசிட்டா ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரம்ப் கொடுத்த நியூஸ்னால நேற்று யூஎஸ் ஆயில் ஈவினிங் ஒரு 10% வரைக்கும் ஃபால் ஆனது. நிஃப்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் மேல நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஆயில் பிரைஸை இறக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம யார்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லலாம், பரவாயில்ல, அதுவும் சொல்லாம சரிப்பா யாராச்சும் பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் கிட்ட தான் பேச போறியா அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற மாதிரி இவரோட ஆன்சர்ஸ் இருந்திருக்கு நேற்று. ஓகேங்களா? ஓகே, இப்போ காலையில எப்படிங்க இருந்தது அப்படின்னா, இந்த ஈரான் சைடு டெனி பண்ணாங்கல்ல, அதாவது அவாய்ட் பண்ணாங்க இந்த பேச்சுவார்த்தையை. ஸோ அதன் மூலயமா காலையில நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேயே ஒரு 350 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனாக இருந்தது. மார்னிங் வீடியோவில் கூட நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணி பாருங்க. டெய்லியுமே மார்னிங் நிஃப்டி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றேன். மார்னிங் வீடியோவில் எம்சிஎக்ஸ் லெவல்ஸும் அப்புறம் நிஃப்டி ஸ்டேட்டஸும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி காலையிலே நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 93.94ல மேலே வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக கொஞ்சம் இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் இறங்கி அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த மாதிரி முஸ்தபா காமனி இவர் சீஸ்ஃபயர் உட்காந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஒரு மீடியா மூலியமா நியூஸ் வருது. ஸோ இதன் மூலியமா மார்க்கெட் அகைன் நமக்கு மேல வந்திருக்கு. இப்ப என்ன தெரியுது அப்படின்னா, சீஸ்ஃபயர் நடக்க போகுது. இன்னும் ஈரான் சைட்ல கொஞ்சம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா உட்காந்து பேசுறப்ப கம்ப்ளீட்டா இந்த வார் நிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு. ஓகே, நமக்கு பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு கால் ஆப்ஷன் எல்லாம் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு $8 இருந்த கால் ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு $170 வரைக்கும் இன்னைக்கு போனது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நல்ல ஒரு பை. அதாவது நியூஸுக்கு தகுந்த மாதிரி காலையில கொஞ்சம் ப்ரீமியம் பிரைஸ்ல கால் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் மெல்டிங் கொடுத்தாலும் ஆஃப்டர்நூன் மேல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது கால் ஆப்ஷன் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஏன்னா தேர்ஸ்டே தாங்க சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா, தேர்ஸ்டே நமக்கு ஹாலிடே, ராமநவமிக்காக என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஹாலிடே. எம்சிஎக்ஸ் மார்னிங் ஓப்பன் இருக்கு, சாரி மார்னிங் க்ளோஸ்ல இருக்கு, ஈவினிங் ஓப்பனிங் செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு நாளைக்கு தேர்ஸ்டே
ராமநவமி ஹாலிடேக்காக சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு தான். ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரில இறங்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை டெக்னிக்கல்ஸ் பார்க்குறப்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பச்சை பசேர்னு ஒரு ஸ்டாக் ஹீட் மேப்பை பார்த்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த எந்த ஸ்டாக் நமக்கு மேலே வந்தாலும் ஐடி செக்டார் அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கிரீனில் வந்து இருக்காது. அப்படியே ஐடி செக்டார் கிரீனில் இருந்தாலும் மற்ற செக்டார் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டவுனுக்கு போயிடும். இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே நமக்கு வந்து கிரீன்ல இருக்கு, எல்லாமே கிரீன்ல இருக்கு. அங்கங்க ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான், இப்போ கோல் இந்தியா, பவர் கிரிட், சன் ஃபார்மா, அடானியன், ஸோ இதெல்லாம் அங்கங்க கொஞ்சம் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரெட்டில் இருக்கு. ஸோ இந்த சீஸ்ஃபயர் நியூஸ்னால ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். சீஸ்ஃபயருக்கு மெயினாக வந்து இந்த போர் நடக்கிறதே ஆயிலை பேஸ் பண்ணி தான். சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு, அதாவது போர் நிறுத்தம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா ஆயில் வந்து சூப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிடும், சப்ளை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து கொஞ்சம் மேலே வந்துடும். ஸோ ஒரு பணப்பற்றாக்குறை தீந்துரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் வந்து உள்ளார வந்து வந்திருக்காங்க. யுஎஸ்டிஐஎன்ஆர் அதிகமாக இருந்தும் கூட, அதாவது வீக்காக இருந்தும் கூட 93.90 இருக்கு. அப்படி இருந்தும் கூட இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஐஎஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே பை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. பார்க்கலாம் ஈவினிங் வந்து எந்த மாதிரி வந்து ரிசல்ட் வருதுன்னு எஃப்ஐடிஐ டேட்டால. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படிங்க இருந்தது அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் கொடுத்தது. மார்னிங்ல இருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. ஒரு 9:15 இருந்து ஒரு 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா இருந்தது. ஒரு ரேஞ்சு பவுண்டா இல்லை செல்லிங் பையிங்கான்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு இன்னைக்கு வந்து இருந்தது. பட் ஈவினிங் ஒரு அந்த நியூஸ், அந்த முஸ்தபா காமனி அவர் விட்ட நியூஸ்னால நமக்கு ஒரு 12 மணிக்கு மேல நல்ல ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து பையிங்லையும் புட் ஆப்ஷன் சைடு செல்லிங் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்சில மொத்தம் 3318 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 2516, டிக்ளைன்ஸ் வந்து 709, அன்சேஞ்சட் வந்து 93. கிட்டத்தட்ட நெகட்டிவா கம்பேர் பண்றதை விட பாசிட்டிவ் வந்து அதிகமாக இருக்கு. நேற்று 10 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்பவே நம்ம வந்து வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் இந்த டைம் 923 ஸ்டாக்ஸ் லோல இருக்கிறப்ப கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரணும் அப்படின்னு. பட் நேற்று அந்த வீடியோ எடுக்கிற டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணல. வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கு மேலதான் ஸோ ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து நிறைய பேர் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி கூட கேட்டிருந்தேன். ஏன்னா கேப் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்றாரு மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு. ஸோ நான் வீடியோ சீக்கிரமா கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போறது மெயினா வந்து ஒரு எம்சிஎக்ஸ் லெவல்ஸுக்காக தான். ஸோ எம்சிஎக்ஸ்ல க்ரூட் ஆயில் அது கொஞ்சம் நமக்கு லெவல்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஸோ கொஞ்சம் வந்து சீக்கிரமா வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நிறைய என்ன சொல்றதுன்னா பண்ணலாம், ஒரு 8 மணிக்கு கூட போடலாம். ஸோ 8 மணிக்கு போறப்ப நமக்கு எம்சிஎக்ஸோட மூவ்மெண்ட் வந்து முடிஞ்சிடும் அந்த டைம்ல. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து 6:30 வந்து ஓப்பன் ஆகுது. நான் ஒரு 8:30 வீடியோ போட்டு எம்சிஎக்ஸ் லெவல் சொல்றது வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் வந்து சீக்கிரமா வந்து கொஞ்சம் லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த டைம்ல ஒரு சில மிஸ் மேட்சஸ் நடந்துதான் இருக்கும், வேற வழி கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் லோல 368 ஸ்டாக்ஸ். நேற்று வந்து 923 இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்டாக்ஸ் பக்கம் ரெக்கவரி வந்து ஆயிருக்கு. அப்பர் சர்க்குலர் 78, லோயர் சர்க்குலர் 90. ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லா செக்டாரும் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நெகட்டிவ்ல பார்த்துருந்தோம், இப்போ இன்னைக்கு மட்டும் பாசிட்டிவ்ல பார்க்குறோம். ஸோ நாளைக்கு நெகட்டிவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் நல்லாவே புஷ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் நான் மேலே வர மாட்டேன்னு அடம்பிடிச்ச 2 ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சன் ஃபார்மா. இதுல 2 மட்டும் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவில் புஷ் பண்ணல. மற்ற எல்லா ஸ்டாக்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்டி, இண்டிகோ, எட்டர்னல், ஏசியன் பெயிண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ். அப்போ கூட ஒரு ஐடி கம்பெனி கூட வரல. ஒன்று இருக்கு, எட்டர்னல் மட்டும் இருக்கு. ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இது வரைக்கும் மேலே வரல. டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இந்தியா, பவர் கிரிட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அடானியன், சன் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கான டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ டெக்னிக்கல்ஸ் எப்படிங்க இருக்கு அப்படின்னா நம்ம தான் சொல்லலாம் 93.90 போயிட்டு இருக்கு. பணம் வந்து இன்னைக்கு காலையில ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீக்கா தான் போயிட்டு இருக்கு. ஸோ 94 டச் பண்ணா என்ன நடக்கும், மறுபடியும் வந்து பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு நியூஸ் பேசிக்ஸ்ல நமக்கு மேல வந்திருக்கலாம். ஒரு சில கேப் ஃபில்லிங் ஏரியாவில் டச் பண்ணா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தா கூட நம்ம ரெசிஸ்டன்ஸையும் நாம வந்து
கொஞ்சம் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும் கிடையாது, சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கான லோ வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த இடத்துல இருந்து பையர்ஸ் மேலே வந்திருக்காங்க அப்படின்னா லோல இருந்து அழகா வந்து அந்த இடத்துல புஷ் பண்ணி மேலே வந்திருக்காங்க. டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து அழகா பிரேக் அவுட் நடந்து மேலே வந்திருக்கு. அதனால லோ வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே வந்து நம்ம வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் எந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓபன் ஆனது பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன், அதான் இன்னைக்கு கிடையாது, மார்ச் 20க்கும் மார்ச் 23க்கும் ஒரு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதாவது வெள்ளிக்கிழமைக்கு திங்கக்கிழமைக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ மார்ச் 20யோட கேண்டில் லோ தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? எல்லா ஸ்கிரிப்ட்லயும் அதே மாதிரி தான். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் 20யோட லோ வந்து 53,291. இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டா கூட ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு பக்கத்துல போயிட்டு இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். மார்ச் 20 லோ வந்து 23,067 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கான ஹை வந்து பாத்தீங்கன்னா 23,057. ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. மேபி நாளைக்கு இதை வந்து நமக்கு 22,623 வரைக்குமே இறங்கிறதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்கலாம். பட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,066. ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட்ங்கிறது 24,110, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 24,715. மிட் கேப் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு நம்ம கீழே வந்துட்டு இருக்கு 12,582. சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது இந்த ஜோன் தான். ஸோ ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு தான் நமக்கு சென்செக்ஸும் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு 74,402. ஸோ இன்னைக்கான லோ தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன். ஓகே. ஸோ ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்தா கூட மேபி ஒரு பாசிட்டிவ்ல வந்தா கூட அந்த டைம்ல ஒரு கேப் ஃபில்லிங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் வாலட்டைல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. சென்செக்ஸ் எக்ஸ்பைர்னால பணம் வந்து வெளியெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா அதாவது யுஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 94 டச் பண்ண போகுது. ஆல்ரெடி நேற்று வந்து 94 டச் பண்ணிடுச்சு. இப்போ வந்து 93.87ல போயிட்டு இருக்கு. மேபி ஒரு 94.10 20 வந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வந்து பணத்தை வந்து வெளியெடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் பரவாயில்ல. இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து பை சைடு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் 24.46 பிரேக் அவுட் பண்ணா மறுபடியும் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ரிலையன்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் இன்னும் பிரேக் அவுட் எடுக்கலைங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுக்கணும். இந்த பேட்டர்னை வந்து இன்னும் டச் பண்ணிட்டு நமக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கே தவிர இன்னும் பை சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி எது சொல்ற அளவுக்கு இல்லை. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது எடுக்கணும், ஒரு டபுள் பாட்டம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு பிரேக் அவுட் எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு மேலே வருமே தவிர இன்னைக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறவனா நாம வந்து சொல்லலாம். ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து நெக்லைன் வந்து 30,046. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு பை சைடு வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம், ஒரு 1% 2%. ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லயும் நடக்கணும். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா நல்ல பை சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ யூஎஸ் ஆயில் ஓப்பன் ஆனதே நமக்கு வந்து ஒரு ரெக்கவரி இதில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஈரான் வந்து வேணான்னு சொன்னாங்கல்ல, சீஸ்ஃபயர் வந்து நாங்கள் பேச விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரி சொன்னனால மறுபடியும் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஜோனில் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஈவினிங் டைமில். ஏன்னா மறுபடியும் ஒரு நியூஸஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சீஸ்ஃபயர் நியூஸ் இருக்கறனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 8,712, சப்போர்ட்டுங்கிறது 8,073. நமக்கு வந்து செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 8,403. ஓகேங்களா? ஸோ 8,403 பிரேக் அவுட் பண்ணா 8,073 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா டாப் சைடில் வந்து ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8,712. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 271.4. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸாக கீழே இறங்கிடும். ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட்டா வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1,42,368, சப்போர்ட்டுங்கிறது 1,30,695. சில்வரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2,29,259, சப்போர்ட்டுங்கிறது 2,04,769. ஸோ காலையில எல்லாமே நம்ம பிரேக் அவுட்டா பார்த்துருந்தோம்.
இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னா இந்த சீஸ்ஃபயர் நியூஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாமே மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் சப்ளை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம். நிஃப்டி வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பை சைடு க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே ஒரு கேப் ஃபில்லிங் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் நிற்கிறதுனால ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.